ஓகே, எந்த ஒரு சின்ன முடிவை அவங்க அம்மா கிட்ட கேட்டு மட்டும் முடிவு எடுக்கறாங்க சார் 2 விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஷோக்கு வந்ததுக்கு அவங்க என்கிட்ட கேட்கல சார். அவங்க அம்மா செலக்ஷன் பண்ண Dress சார் இது. பிரமாதமா இருக்கு சார். அந்த பிரேம் நீங்க படிச்சிருந்தீங்க. கேட்டா அவங்க பொண்ணுக்கு மேட்சாம். அவங்க பொண்ணுக்கு மேட்ச்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேட்ச் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏமா இந்த சட்டை அவங்களுக்கு மேட்சா இருக்குன்னு எப்படி சொன்னாங்க மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் இந்த saree கட்டலன்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதனால அவர் வேற கலர் எடுத்தாரு. நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய வன்முறை பாருங்க. அவருக்கு பிடிக்குதா இல்லையாங்க மேட்டரே இல்ல. எங்க அம்மாக்கு பிடிச்சிருக்கு அதனால போட்டே அவங்களுக்கு புரியல. பிடிக்குமான்னு கேட்டீங்களா நான் கேக்குறேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதான் நம்ம போடணும். நமக்கு என்ன பிடிக்குதோ அதை அவங்க போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மட்டும் அவங்க செய்வாங்க. சார் அப்படி நான் இட்லி கேட்டா நீ என்ன பொங்கல் கொடுக்கன்னு கேப்பீங்க. கரெக்டா? அப்ப ஒரு கடையில காசு கொடுத்து வாங்குறதுக்கே நீங்க இப்படி கேக்குறீங்க. உங்க கணவர் ஒரு உயிருள்ள ஜீவன். சார் அந்த ஷர்ட் எங்க அம்மா தான காசு தராங்க. இல்ல சார் எப்படி மாட்டீங்க இது பாருங்களேன். இப்ப நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்க கணவர் அவமதிக்கிறீங்க பாருங்க. அது அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கல இருக்குல்ல. உங்க அம்மா காசு கொடுத்து எடுத்துட்டு அதை நெசசரி அவர் போடணும் என்ன அவசியம் இருக்கு? சார் நான் அந்த saree கட்டியிருக்கல அதனால அவர் போடணும். இப்போ இந்த saree கட்டணும்னு சொல்லி அவர் சொன்னாரா? இல்லைங்க சார். இந்த கலர்ல வளையல் கட்டணும்னு சொல்லி அவர் சொன்னாரா? இல்ல சார். இந்த மாதிரி செயின் பண்ண அவர் சொன்னாரா? இந்த மாதிரி பொட்டு வைக்கணும் அவர் சொன்னாரா? இது எதுவுமே அவர் சொல்லல. ஆனா நீங்க எல்லாத்தையும் அவர் டிக்டேட் பண்ணிட்டே இருக்கீங்களா எப்படிங்க? சார் பார்த்தா குழந்தை மாதிரியா சார் தெரியுது.